ஜனவரி 14ஆம் நாள் வேர்ல்டு லாஜிக் டே, உலக தர்க்க தினம் என்று கொண்டாடுகிறார்கள். இதற்கு ஒரு வரலாற்று பின்னணி ஒன்று உண்டாம். இது 2019 யுனெஸ்கோவில் இந்த நாள் அறிவிக்கப்பட்டது. இதுக்கு ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க. ஒன்று, 1901 ஜனவரி 14 ஆல்ஃப்ரெட் டாஸ்கி அப்படிங்கிறவர் பிறந்த நாள். அவர் யாருன்னா உலக புகழ்வாய்ந்த தர்க்கவியலாளர் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி 1978 ஜனவரி 14 காட் கோடல் அப்படிங்கிறவர் மறைந்த நாள். 20ஆம் நூற்றாண்டினுடைய தர்க்கவியல் அறிஞராக இருந்தவர். இவர்களுடைய பின்னணியில் தான் இந்த நாள் 2019 அறிவிக்கப்பட்டது. இதற்கு அடிப்படையான இதை ஏன் அப்படி அறிவித்தாங்க அப்படின்னா, எல்லா மனிதர்களும் நன்கு சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கேள்வி கேட்க ஊக்குவிக்கப்பட வேண்டும், அறிவியல் பூர்வமான சமுதாயம் படைக்க வேண்டும், தகவல்களை அப்படியே நம்பாது ஆராய்ந்து பார்க்க வேண்டும், கருத்துக்களை கருத்துகளாக ஆய்ந்து பார்க்க வேண்டும். ஒழிய கருத்து யுத்தம் என்று சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கணும். வன்முறையில் ஈடுபடக்கூடாது, எதையும் தர்க்க ரீதியாக யோசிக்க வேண்டும் என்று சொல்லி தான் சொல்கிறாங்க. அடுத்தது இதில் அதிகமாக யாருக்கு சொன்னாங்கன்னா மாணவர்களுக்கு. மாணவர்கள் விமர்சன சிந்தனையோடு இருக்க வேண்டும், பகுத்தறிவு செயல்பாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். என்ன இன்னும் சொல்லப்போனால் கருத்தை கருத்தாக பாருங்கள், கருத்தை கருத்து யுத்தமாக செய்யுங்க. சும்மா கத்தி சண்டை போடுறதுனாலலாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டில் கத்தி சண்டையே வந்ததில்லைன்னு. ஏன் கத்தி சண்டை வந்ததில்லை? அதெல்லாம் எல்லாம் கத்தி சண்டை போடுவாங்களே ஒழிய கத்தி சண்டை மட்டும் போட மாட்டாங்க. அதுதான் தர்க்கவாதமோ என்னமோ தெரியல.